யாருங்க போன்ல? அப்படிலாம் இங்க யாரும் இல்லைங்க. தப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போனை வச்சிருங்க. யாருங்க? ஏதோ ராங் நம்பர். விஸ்வநாதன் இருக்காரான்னு நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஓ அப்படியா? ஆ சரி. இப்போதைக்கு இது வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நாமளே நேரில் போய் பார்த்து 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடலாம். திருட்டு பசங்களா? என்கிட்டயே போய் சொல்றீங்களா? எப்படி எப்படி? நீங்க செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவங்களா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா, நீங்க எல்லாம் 3 சீட்டு பாத்தீங்கன்னு. சார் சத்தியமா நாங்க உண்மையதான் சார் சொல்றோம். போன்ல தண்டபாணின்றவர் தானே பேசினாரு. அவர் மாப்பிள்ளை பேசினார். அப்படி யாருமே இல்லைன்னு சொல்றான். நீங்க தான் தண்டபாணி விட்டு பிள்ளைங்கன்னா நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? ஏற்கனவே பிரார்த்தல் லஞ்சம், இப்போ உங்க மேல சீட்டிங் கேஸ் வேற எழுதுன்னு போல இருக்கு. யோ ஏட்டு சார், அந்த கோமாளி பையில வெளியே விட்டுட்டு இவங்க 2 பேரையும் லாக்கப்ல தள்ளியா? ஓகே சார். இவனுங்களுக்கு போலீஸ் அடினா என்னன்னு தெரியணும். டேய் வெளியே வாடா. டேய் சார் வரா சார் போடா போடா பெரிய நடிக. போடா. டேய் வாங்கடா சார் சார் வாங்கடா 2 பேரும். சார் ப்ளீஸ் சார். டேய் சார் கொஞ்சம் சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார். நாங்க சொல்றது கேளுங்க Please, சார். sir. Sir, ஃபோன் பண்ணி பாருங்க சார். அபிராமி, சாமி என்ன அபிராமி இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சும்மாதான் சாமி. என்னாச்சுமா? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இத்தனை வருஷமா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்த்து உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத என்னால் புரிஞ்சுக்கிற முடியாது அபிராமி. என் பிள்ளை சரவண மாடா உழைக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுன்னு நீ கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணு நோயால் கஷ்டப்படுறா, அவ குணமாகணுமேன்னு நீ தவிச்சு போய் உட்கார்ந்துருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் சரவணனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு அமைஞ்சு அவன் வாழ்க்கை தான் நல்லா போய்கிட்டு இருக்க. ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு அவ குணமாயிட்டா. அப்புறம் உனக்கு என்ன கவலை? செந்தில நினைச்சுதான் சாமி. ஏன் செந்திலுக்கு என்ன? அவன் ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான். இது சந்தோஷப்படுற விஷயம் தானே? இல்ல சாமி, அந்த வேலை கிடைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு? 25 லட்சம். அந்த பணம் கட்டினாதான் அவனுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றான். எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியும் பாவம் அவனால வேலைக்கு போக முடியாத மாதிரி எங்க குடும்ப சூழ்நிலை இருக்கு. சரவணன் கிட்ட பணம் கேட்டு அவனை தொந்தரவு செய்ய முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. அதான் கோயில்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். கரெக்டாக தான் அபிராமி பண்ணியிருக்க. மனுஷங்களோட எல்லா நம்பிக்கையும் தோத்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சேர்றது இந்த கோயில்கள் தான். நீயும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க அபிராமி. வேண்ட தெரிஞ்ச சிலருக்கு நம்ப தெரியாது, நம்ப தெரிஞ்ச சிலருக்கு காத்திருக்க தெரியாது. ஆனால் இது ரெண்டும் தெரிஞ்சவங்கள கடவுளுக்கு ஏமாத்த தெரியாது. கண்டிப்பா அந்த சாமி உன் பக்கம்தான் இருக்கான் அபிராமி. ஒரு 2 பிள்ளைகளோட வாழ்க்கையும் எப்படி மாறுச்சோ அதே மாதிரி உன் கடைசி பையனோட வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கையோடு இரு அபிராமி. சரிங்க சாமி. சாமி வாமா. அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். சரி.
என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அப்பா வரலையா? இல்ல சாமி, அப்பா ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற விஷயமா சென்னைக்கு போயிருக்காரு. திருச்சில எங்களுக்கு சொந்தமா 2 நிலம் வித்துட்டாங்க. அதை வச்சு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கிளம்பி போயிருக்காரு. அதான் அம்மனை பார்த்து அவர் ஆரம்பிக்க போற பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்க வந்திருக்கேன். என்ன சாமி? இல்லைம்மா, 30 வருஷமா நாளும் பொழுதுமா கடவுளே கதின்னு கோயிலே கிடக்கிறேன். ஆனால் அவள் என்ன கணக்கு போடுறான்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலம்மா. உங்கள் அப்பா கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது. இருக்கிற பணம் போதாதுன்னு அதை இன்னும் பெருசாக்கணும்னு யோசிக்கிறாரு. ஆனால் உன் அத்தையோட நிலைமை அதுக்கு அப்படியே நேரெதிராக இருக்கேம்மா. என்ன சாமி சொல்றீங்க? அதோ அங்கே பாரு, உன் அத்தை எவ்வளோ கவலையோடு உட்காந்துருக்காங்கன்னு. இப்போதாம்மா உங்கள் அத்தை கிட்ட பேசிட்டு வர்றேன். அபிராமியோட சின்ன பையன் செந்திலுக்கு வேலை கிடைச்சிருக்கான். ஆனால் அந்த வேலையை வாங்குறதுக்கு 25 லட்சம் பணம் வேணுமாம்மா. அது இல்லாமல் பாவம் தனியாக உட்காந்து கண் கலங்கிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நம்பிக்கையோட இருன்னு இப்போதான் சொல்லிட்டு வர்றேன். ஏதோ உங்கள் 2 குடும்பமும் ஒன்றா இருந்திருந்தா உங்கள் அப்பா கிட்ட உதவின்னு கேட்டு வந்திருக்கோம். ஆனால் உங்கள் அப்பா அபிராமிய விரோதி மாதிரி தானே பார்க்குறாரு. கஷ்டத்தில் உதவுறதுக்கு உறவுன்னு யாரும் இல்லாதப்போ பாவம் அது ஒத்தையில் எவ்வளவுதான் போராடும் சொல்லு. கடவுள் எல்லாத்துக்கும் சட்டு சட்டுன்னு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றான். ஆனால் அதுக்கான தீர்வை மட்டும் பார்த்து பொறுமையாக தான் தர்றான். அது என்ன கணக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலம்மா. பாப்போம், அபிராமியோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காமையா போயிடும். ஏதோ ஒரு நல்லது நடந்து தானே ஆகணும். சரிம்மா, போயிட்டு வா. அத்தைக்கு ஒரு தீர்வு கிடைக்காமலையா போயிடும்? ஏதாவது ஒரு நல்லது நடந்துதானே ஆகணும். எல்லாம் கடவுள் பார்த்து பாரு. சரி, நம்மளே அத்தைக்கு உதவி பண்ணுவோம். வண்டி சாவியை காணோம். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இவ தான் எடுத்து வச்சிருப்பாளோ? ஈஸ்வரி, ம் என்னங்க? வண்டி சாவி எடுத்தியா? எந்த வண்டி சாவி? விளையாடாத ஈஸ்வரி, நான் அவசரமா வெளியே போகணும். கொடு. ஏங்க, நான் எதையுமே எடுக்கலங்க. என்ன வந்து சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க? அன்னைக்கு சும்மா உங்களை வம்பிழுக்கணும்னு பண்ண. எப்ப பாரு இதே வேலையாவா இருப்பாங்க? ஓ சாரி, டிராவில் தான் இருந்திருக்கு. சாரி. நில்லுங்க. எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க? அது அதான் சொன்னனே, வேலையை வெளியே போறேன்னு. வெளியனா? எங்க? அது இவர் இருக்கார்ல, ரத்னசாமி, அவர் ஒரு வேலையை வர சொன்னாரு. எதுக்கு? அந்த ரிசார்ட் டீல் அதை பத்தி பேசதான் வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரத்னசாமி அங்கிள் தானே பார்க்க போறீங்க? ஆமா. அவருக்கு கால் பண்ணி கொடுங்க. எதுக்கு? அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்க. கால் பண்ணி கொடுங்க. சும்மா இரு ஈஸ்வரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? இத பாருங்க, எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க ரத்னசாமி அங்கிள பார்க்க போகல, போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போறீங்களா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நிஜமாவே அவரை தான் நான் பார்க்க போறேன். அப்ப ஃபோன் பண்ணி கொடுங்க. ஃபோன் பண்ணா நீங்க அவரை பார்க்க போகலன்னு தெரிஞ்சிரும். அதானே யோசிக்கிறீங்க?
இனி நான் உங்களை எந்த விஷயத்துக்கும் சந்தேகப்பட மாட்டேன்னு அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணேன். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா அந்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாது போலயே. உண்மையை சொல்லுங்க. எங்க போறீங்க? உங்களை தாங்க கேக்குறேன், சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போதுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? உன் அண்ணனுங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் ஸ்டேஷன்ல கடன் வாங்கினவங்க பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? இந்த ஸ்டேஷன்ல இல்ல, காரைக்குடி ஸ்டேஷன்ல வேற கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வேற கேஸா? என்ன கேஸ்? இப்போ நீங்க பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லன்னா நான் இப்ப போய் அப்பா கிட்ட சொல்லவா? சரி சரி சொல்றேன், தேவையில்லாம மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்க அண்ணனுங்க 2 பேரும் பிராப்தல் கேஸ்ல மாட்டிக்கிட்டு போலீஸுக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தப்பதான் நீ எங்க வந்த. உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் ராங் நம்பர்னு சொன்னேன். யார் என்னன்னு தெரியாம தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் போய் ஸ்டேஷன்ல பேசி அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு மாமாவுக்கோ அத்தைக்கோ இது தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம், நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்ன பேசுற ஈஸ்வரி? அவங்க இப்ப ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. நான் போனா தானே அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். வெளியே வந்து அவனுங்க என்ன உருப்படியா பண்ண போறானுங்க? வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல போயும் போயும் பொம்பளை ச்சீ, சொல்லவே வாய் கூசுது. அவனுங்க செஞ்ச தப்பால அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் இவ்ளோ கேவலமான விஷயத்த பண்ண போயிருக்கானுங்கன்னா மனுஷனுங்களா அவனுங்க? புரியுது ஈஸ்வரி, அவங்க செஞ்சது தப்பு தான். அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? பரவாயில்ல, அப்பாவுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும்னு அவனுங்களுக்கு தோணல. நீங்க மட்டும் அவனுங்களுக்காக எதுக்கு அங்க போகணுங்கிற? இல்ல ஈஸ்வரி, இந்த விஷயம் தெரிஞ்சும் நாம அவங்கள காப்பாத்த எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு தெரிஞ்சா அது ரொம்ப தப்பாயிடும். தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை வரும். நான் போயிட்டு வந்துடுறேனே. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க படுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாவியை கொடுங்க. இல்ல ஈஸ்வரி, நான் சாவியை கொடுங்க. என் அண்ணனுங்க மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? தப்பு பண்ணாங்கல்ல, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாதான் அவனுங்களுக்கு புத்தி வரும். என்ன மீறி அவனுங்களை காப்பாத்த போகணும்னு நீங்க நினைச்சீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஈஸ்வரி, போய் உட்காருங்க. சொல்றேன்ல, உட்காருங்க. மாமா மாமா இங்க வாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கம்மா. நீங்க? நல்லா இருக்கேன் மாமா. ஈஸ்வரி நல்லா இருக்காங்களா? என்ன ஏதோ அவசரமா பார்க்கணும்னு வர சொன்ன? என்ன விஷயம் சொல்லு. முதல்ல இதை பிடிங்க. எதுக்கு இவ்ளோ பணம்? செந்தில் மாமாவுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல. என்ன சொல்ற? ஏன் மாமா, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. அப்படி எதுவும் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் ரிசல்ட் இப்பதான் வந்திருக்கு. இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம விட்டுருக்காங்க. மாமா ஒரு நிமிஷம். அவங்க உங்ககிட்ட சொல்லாம விட்டதுக்கு காரணம் கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். அந்த வேலை செந்தில் மாமாவுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு 25 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்களாம். வேலை கிடைச்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னா பணம் விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டி வரும். அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் அத்தை உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்க. அப்புறம் உனக்கு எப்படி இது தெரியும்? நேத்து அத்தையை நான் கோவில்ல பார்த்தேன். கோவில் பூசாரி கிட்ட இதை பத்தி சொல்லி அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். பூசாரி தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு மாமா. பாவம் அத்தை
யார்கிட்டயும் உதவி கேட்க முடியாத நிலைமை. ரொம்ப சோகமா கோவில்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என் மனசு கேட்கல. அதான் வீட்ல இருந்து பணத்தை நானே எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொடுத்தா கண்டிப்பா அத்தை அதை வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி இது உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சா என்ன அவர் கொடுக்க விட்டுருப்பாரா? இல்ல வேணி, இந்த பணம் எனக்கு வேண்டாம். இந்த புடி. மாமா. புடிமா. ஏன் மாமா? இல்ல, இது சரியா படல எனக்கு. நாளைக்கு இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பெரிய பிரச்சனை வரும். இத்தனை வருஷம் எங்க அம்மா பண்ணது தப்புன்னு சொல்லி அவர் என்னை ஒதுக்கி வச்சாரு. இப்போ அவர் காசுல செந்திலுக்கு வேலை கிடைச்சா கண்டிப்பா அதையும் குத்தி காட்டி தானே பேசுவாரு. அதுவும் இல்லாம அம்மா இதை விரும்ப மாட்டாங்க. விடு, நானே எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். கரெக்டு தான் மாமா. பெரியவங்க அவங்க ஈகோவால இத்தனை வருஷம் 2 குடும்பத்தையும் பிரிச்சு தான் வச்சிருக்காங்க. அதுக்காக அடுத்த தலைமுறையும் அப்படிதான் இருக்கணுமா? இந்த காசு என்னோட கல்யாணத்துக்காக அப்பா சேர்த்து வச்சிருக்க பணம் தான். அது நாளைக்கு யாரோ ஒருத்தனுக்கு வரதட்சணையா போக போகுது. அந்த யாரோ ஒருத்தன் ஏன் செந்தில் மாமாவா இருக்கக்கூடாது? இப்ப கூட புதுசா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் அப்பா சென்னை வரைக்கும் போயிருக்காங்க. இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கறது அப்பாக்கு தெரிய வாய்ப்பே இல்லை மாமா. அப்படியே அது தெரிஞ்சாலும் நான் ஒன்னும் யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலையே, என் மொரமாமாக்கு தானே கொடுக்கறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவை எப்படி சமாளிக்கணும்ன்றது எனக்கு தெரியும் மாமா. அதே மாதிரி நீங்க சொல்லாம அத்தைக்கு நான் பணம் கொடுத்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஏன் மாமா யோசிக்கிறீங்க? செந்தில் மாமாக்கு இந்த வேலை கிடைச்சா அதுக்கப்புறம் இந்த பணத்தை திருப்பி தந்துட போறீங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா. ஏதோ ஒரு பூசாரி சொல்றாரு, கஷ்டத்துல உதவுறதுக்கு கூட அத்தைக்கு யாருமே இல்லைன்னு. அதை கேட்கும் போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? அவங்களோட ஈகோவால செந்தில் மாமாவோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. இப்ப அவரை தேடி அந்த வேலை வந்திருக்கு. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது மாமா. ப்ளீஸ் மாமா, வாங்கிக்கோங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி இதை நான் கடனா தான் வாங்குறேன். எனக்கு பணம் வந்ததும் நான் திருப்பி தந்துடுவேன். சரி மாமா. அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வேணி, கேட்காமலேயே இவ்வளோ பெரிய உதவி பண்ணதுக்கு. பரவாயில்ல மாமா. அதான் சொன்னேனே, நான் உங்களை என் உறவா தான் பாக்குறேன்னு. அப்புறம் எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? அது மட்டும் இல்ல மாமா, செந்தில் மாமாவுக்கு இந்த வேலை கிடைச்சா நிறைய விஷயங்கள் மாறும். அதனாலேயே நம்ம குடும்பம் ஒன்று சேரும் நான் நம்புறேன் மாமா. பார்க்கலாம் வேணி, நீ சொல்ற மாதிரியே 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா எனக்கும் அது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். கேட்கணும்னு நினைச்சேன், நீயும் ஈஸ்வரியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஏன் நீ அவளை வந்து பார்க்கவே இல்லை? சூழ்நிலை அப்படி மாமா, என்ன பண்றது? நீங்க தான் ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் அப்பா என்ன அந்த கல்யாணத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஈஸ்வரி என்னை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தா, என்னால அப்பா பேச்ச மீறி வர முடியல. அதனால அவருக்கு என் மேல கோவம். அவ ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் மாமா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. கோவம் வந்து அப்படியே கீழே தூக்கி போட்டு உடைச்சிருவா. அப்படிப்பட்ட ஆள் மாமா அவ. கொஞ்ச நாளானா அவளே இதெல்லாம் மறந்து நார்மல் ஆயிடுவா. அப்பாவுக்கும் இப்ப நான் போய் அவளை பாக்குறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அதனாலதான் மாமா எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னு இருக்கேன். சீக்கிரமே ஒரு நாள் வந்து நான் ஈஸ்வரிய பாக்குறேன் மாமா. அப்புறம் நான் பணம் கொடுத்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அதுக்கும் கோவப்படுவா. அதான் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன, நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். ம்.
அண்ணே வாண்ணே. என்னண்ணே ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? அன்னைக்கு நீ தானே சொன்ன இது நம்ம வீடுங்கிறத மறந்துடாதன்னு. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் இதுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரணும். சரி, அம்மாவையும் செந்திலையும் கூப்பிடு. அம்மா, என்னடி அண்ணன் வந்திருக்கு பாரு. வாப்பா சரவணா. மா. என்ன திடீர்னு வந்திருக்க? ஏய் செந்தில். உட்காருங்கம்மா. ஐயய்ய, என்னம்மா சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அதையே கேட்குறீங்க? நம்ம வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வரலாம்ல? இல்லை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா? வாண்ண. என்ன? வேண்டாம் வேண்டாம், என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்குன்னு மட்டும் கேட்டாத. உட்காரு. நான் ஏன் சொல்லிட்டு வரலன்னு கேக்குறீங்களே? முதல்ல சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க என்கிட்ட சொன்னீங்களா?